வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர் கலவரம் குறித்து பாரதிய ஜனதா ஆவேசம். தெலங்கானா சோலார் பேனல் ஊழல் விவகாரங்களால் பார்லிமென்ட் மீண்டும் முடக்கம். கிஷ்த்வார் கலவரம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவு. காஷ்மீர் அரசிடம் அறிக்கை கேட்கிறது மத்திய அரசு. எல்லையில் திங்களன்றும் தொடர்கிறது பாகிஸ்தான் அத்துமீறல். பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம். விரிவான செய்திகள். கிஷ்த்வார் கலவர பிரச்சினையை எழுப்பி பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வார் மாவட்டத்தில் இரு சமூகத்தினரிடையே நடந்த மத கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டது குறித்து நேரில் ஆய்வு நடத்தச் சென்ற ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி ஜம்மு விமான நிலையத்திலேயே மாநில போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். லோக்சபா கூடியதும் கிஷ்த்வார் கலவர பிரச்சினை பற்றி விவாதிக்க வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர் கீர்த்தி ஆசாத் வலியுறுத்தினார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். அதே சமயத்தில் தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆந்திர எம்பிக்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். இன்னொரு புறம் கேரளாவில் நடந்த சோலார் ஊழலை கண்டித்து இடதுசாரிகள் கோஷங்களை முழங்கினர். இதனால் எழுந்த கூச்சல் குழப்பத்தால் லோக்சபா முதலில் 12 மணி வரைக்கும் பிறகு 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் கிஷ்த்வார் பிரச்சினை காரணமாக கடும் அமளி ஏற்பட்டது. கிஷ்த்வார் கலவரத்தை மாநில அரசே தூண்டிவிட்டுள்ளதாகவும் உண்மைகளை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி சாடினார். கிஷ்த்வார் வன்முறை ஒரு தரப்பை குறிவைத்து தூண்டப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக ஒருவரை கூட மாநில போலீசார் கைது செய்யாதது ஏன் என்றும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதனிடையே தெலங்கானா விவகாரம் மற்றும் சோலார் ஊழல் உள்ளிட்ட பிரச்சினைகளும் எழுப்பப்பட்டதால் ராஜ்யசபாவில் அமைதியற்ற சூழல் நிலவியதால் முதலில் 15 நிமிடத்துக்கும் பிறகு பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு மீண்டும் ராஜ்யசபா கூடிய போதும் அமளி நீடித்ததால் சபை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டது. கிஷ்த்வார் கலவரம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்தப்படும் என்று காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். இதனிடையே கலவரம் குறித்து விரிவான அறிக்கை அளிக்கும்படி காஷ்மீர் அரசை மத்திய அரசு கேட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வார் மாவட்டத்தில் இரு சமூகத்தினரிடையே கடந்த வெள்ளியன்று நடந்த மத கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பதற்ற நிலை நீடிக்கிறது. கிஷ்த்வார் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் உள்ளது. கலவரம் மற்ற மாவட்டங்களுக்கு பரவுவதை தடுக்கும் வகையில் ஜம்மு, கதுவா, சம்பா, உதம்பூர், ரீசி, ரஜௌரி, டோடா ஆகிய 7 மாவட்டங்களிலும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. மத கலவரம் மூலம் அபாயம் இன்னமும் இருப்பதை கருத்தில் கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு கிஷ்த்வார், ஜம்மு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு தொடரும் என்று அறிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள பகுதிகளில் வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிஷ்த்வார் கலவரத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தப்படும் என்று காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். கிஷ்த்வார் கலவர பிரச்சினையால் பார்லிமென்டில் அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து வன்முறை குறித்து விரிவான அறிக்கை அளிக்கும்படி ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத கலவரம் காரணமாக ஜம்மு மண்டலத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு திங்களன்று விடுமுறை விடப்பட்டதோடு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன. அமர்நாத் புனித யாத்திரையும் 2வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் திங்களன்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினர். எல்லையில் சூழ்நிலைக்கேற்றபடி பதில் கொடுக்க ராணுவத்துக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அந்தோணி அறிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் செக்டாரில் கடந்த 6ஆம் தேதி பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 5 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய முகாம்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பூஞ்ச் செக்டாரில் வெள்ளியன்று நள்ளிரவு துவங்கி ஞாயிறன்றும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் 3 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டனர். திங்களன்றும் அத்துமீறல் தொடர்ந்தது. பூஞ்ச் செக்டாரில் உள்ள திக்வார், மான்கோட், துர்கா பட்டாலியன் பகுதிகளில் 11 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தினர். அதிகாலை 2 மணி முதல் காலை 6 மணி வரையில் தாக்குதல் நீடித்ததாகவும் இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்ததால் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்ததாகவும் ராணுவ செய்தி தொடர்பாளர் SN
ஆச்சார்யா தெரிவித்தார். பாகிஸ்தானின் தாக்குதலால் இந்திய ராணுவ தரப்பில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை. திங்களன்று காலை நடந்த தாக்குதல் கடந்த 3 நாட்களில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய 5வது தாக்குதல். பாகிஸ்தான் ராணுவத்தினரின் தொடர் அத்துமீறலால் இரு நாடுகளின் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் எல்லையில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உரிய பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்துக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ அமைச்சர் A.K. அந்தோணி அதிரடியாக அறிவித்துள்ளார். கொச்சியில் INS விக்ராந்த் போர்க்கப்பல் துவக்க விழாவில் அந்தோணி இக்கருத்தை நிருபர்களிடம் தெரிவித்துள்ளார். அந்தோணியின் அதிரடி அறிவிப்பு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மட்டுமின்றி லடாக் பகுதியில் ஊடுருவிய சீன படையினருக்கும் கடும் எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. வரும் நாட்களில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருநாட்டு படைகளிடையே சண்டை வலுவடையக்கூடும் என்று கருதப்படுகிறது. சேலம் வக்கீல் இளம்வழுதி படுகொலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி சென்னை முழுவதும் வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 5ஆம் தேதி சேலம் வக்கீல் இளம்வழுதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதை கண்டித்து சில தினங்களுக்கு முன்பு சேலம் வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வக்கீல்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இளம்வழுதியை படுகொலை செய்த குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து வக்கீல்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் திங்களன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் சென்னையில் உள்ள 20,000 வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இளம்வழுதி அவர்களை படுகொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் வக்கீல்கள் தெரிவித்துள்ளனர். 3.5 ஆண்டு டிப்ளமோ நர்சிங் படிப்பிற்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 18 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 5 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் 212 தனியார் நர்சிங் பள்ளிகள் உள்ளிட்ட 235 நர்சிங் பள்ளிகளில் 3.5 ஆண்டு டிப்ளமோ நர்சிங் படிப்பு கற்பிக்கப்படுகிறது. இதில் 2013, 2014 கல்வியாண்டில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் திங்கட்கிழமையன்று தமிழகம் முழுவதும் 23 மையங்களில் தொடங்கியது. சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் சுகாதாரத்துறை அமைச்சர் K.C. வீரமணி மற்றும் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கனகசபை ஆகியோர் விண்ணப்ப விற்பனையை துவக்கி வைத்தனர். டிப்ளமோ நர்சிங் 3 ஆண்டு படிப்பு நர்சிங் படிப்புக்காக இந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங்ல படிக்கிற மாணவிகளுக்காக இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 17,000 சீட் கிட்டத்தட்ட இருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் இன்று துவங்கப்பட்டு 22ஆம் தேதி மட்டும் இந்த விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும். மொத்தம் 17,000க்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப விநியோக முதல் நாளன்று ஏராளமானோர் விண்ணப்பத்தை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். மெடிக்கல் சைடுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நர்சிங்க்கு அப்ளிகேஷன் தரதா சொல்லியிருக்காங்க, அதனால நான் இங்க வந்திருக்கேன். விண்ணப்பங்களை பெற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடைசி நாள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை இடமாற்ற கோவை மேயர் மறுத்ததை கண்டித்து பொதுமக்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் துவக்கியுள்ளனர். கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள மாநகராட்சி கழிவுநீர் பண்ணை குப்பை கிடங்காக மாற்றப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் லாரிகள் மூலம் கொண்டு வந்து இங்கு கொட்டப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டதுடன் சுகாதாரக்கேடும் நிலவி வருகிறது. இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி வெள்ளலூர் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லை. குப்பை கிடங்கை வேறிடத்துக்கு மாற்ற முடியாது என்றும் ஈ மற்றும் துர்நாற்ற பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் மேயர் வேலுச்சாமி அறிவித்தார். இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இந்த பகுதி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டமானது வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். நாங்க இந்த காலவரையற்ற உண்ணாவிரதம் நாங்க லேடிஸும் இப்ப முன் வந்துட்டோம். இன்னியும் எங்கனால இனி பொறுமையா இருக்க கூடாது. நாங்க பல போராட்டங்கள் பல வழியில நடத்திருக்கோம். இதனிடையே குப்பை கிடங்கு பிரச்சினை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தும் பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடவில்லை. தேனி மாவட்டம் சின்னமனூரில் இரு கோஷ்டியினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்தில் இரு பிரிவினர் வசித்து வருகின்றனர். வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சிலை வைப்பது குறித்து வ.உ.சி. நகர் மற்றும் முத்தாலம்மன் தெரு ஆகிய இரு தெருக்களைச் சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு கோஷ்டியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினர் வசிக்கும் வீடுகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கினர்.
10 பேர் கம்பு எல்லாம் ஆயுதத்தோட வந்தாங்க. நாங்க எதுவுமே இல்ல, நாங்க சும்மா பொம்பளை ஆளுங்க. நாங்க 8:45 வெளியில உட்காந்துருந்தோம். வந்தவொடனே மடார் கல்லு இதெல்லாம் எல்லாம் வீட்டவே உடைச்சாங்க. நாங்க உயிருக்கு பயந்துகிட்டு நாங்க வீட்டுக்குள்ளதான் ஓடுறோம். எங்க கதவை தட்டி உடைக்கிறாங்க. எல்லாத்துமே இந்த வண்டி எல்லாத்தையுமே சேதப்படுத்திட்டாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பதட்டத்தை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து இரு பிரிவினர்களைச் சேர்ந்த 89 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவி வருவதால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சூரங்குடியில் நடந்த மாட்டு வண்டி போட்டியில் 50க்கும் மேற்பட்ட வண்டிகள் பங்கேற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் சூரங்குடியில் ஜவஹர் கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடந்தது. மாநில அளவில் நடந்த இப்போட்டியில் வில்வண்டி, தட்டு வண்டி என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக ஜவஹர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராஜன் தெரிவித்தார். நமது பாரம்பரிய கலையான தமிழர்களின் வீர விளையாட்டான காளை வண்டி போட்டியை ஊக்குவிப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நெல்லை போன்ற மாவட்டங்களிலிருந்து விளையாட்டு உரிமையாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். வில்வண்டி போட்டியில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரும், தட்டு வண்டி போட்டியில் நல்லூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரும் முதல் பரிசு வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தங்கத்தின் விலை திங்களன்று ஒரு சவரனுக்கு 288 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,720 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,715 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 47 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,235 ரூபாயாக இருந்தது. திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆடிப்பூர தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற ஸ்தலம். இங்கு ஆடி மாதத்தின் போது அம்மன் சிவனை வேண்டி தவம் இருந்ததாக வரலாறு. இந்த கோவிலில் ஆடி மாதம் நடைபெறும் ஆடிப்பூரம் மற்றும் தெப்ப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா ஞாயிறன்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பிள்ளையார், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியனை தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அகிலாண்டேஸ்வரி இங்க பிரசித்தி பெற்றது, ரொம்ப தவசா இருக்கிறது. அதனால இந்த அம்பால பிரார்த்தனை பண்ணினா எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான காரியங்களும் ஜெயமாயி எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறதா ஐதீகம். அதனால இன்னைக்கு 12 நாள் பூர்த்தி, மொத்தம் 12 நாள் திருநாள். அம்பாள் எல்லாருக்கும் காட்சி தரதா ஐதீகம். அம்பாள் சாமி சேர்ந்து காட்சி தரதா ஐதீகம். இதுவே இந்த ஆடி தெப்பத்தில் பெரிய விசேஷமா சொல்றது. தெப்ப உற்சவம் முடிந்தவுடன் அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரர் தெப்பத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தனர். இவ்விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.